ஹாய் மக்களே, நான் டயலிஸ் கிளம்பிட்டேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா எப்போதுமே ஒரு 8 டயாலிஸ் முடித்தோடனே அடுத்தது காப்பீட்டு திட்டத்துக்குள்ள தானே எனக்கு டயாலிஸ் பண்ணுறாங்க. 8வது டயாலிஸ் அப்போ எனக்கு ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணோன்னா அடுத்த நாள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபோட்டோ ரினிவல் பண்ணணும் பார்த்துக்கோங்க அந்த காப்பீடை. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த நாள் இது வர மாதிரி இருக்கும். ஆனால் நேற்று கவர்மெண்ட்டு லீவு, ஹாஸ்பிட்டல்லையும் லீவு. அதாவது நம்மளுக்கு ரினியூவல் பண்ணி தருவாங்க பார்த்திங்களா காப்பீட்டு திட்டம், அவங்க எல்லாருமே லீவு. நிறையா டாக்டர் ஸ்டாஃப்க்கெலாம் லீவு. அதனால் நேற்று பண்ணலை. அதனால் இன்றைக்கி போனோன்னா அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம காப்பீடு ரினியூவல் பண்ணுறதுக்கு போனோம். என்னைய மாதிரி எத்தனை பேர் ரினியூவல் பண்ணாமல் நேற்று ரினியூவல் பண்ணாமல் இன்றைக்கி வர்றாங்கன்னு தெரில. அவங்களில் ஃபுல்லாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. இன்றைக்கி ரினியூவல் பண்ணுறதுக்கு கூட்டமாக இருக்கும். ஒரு ரினியூவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகும் பார்த்துக்கோங்க. அது நெட்வொர்க்கு வேறு கரெக்டாக கிடைக்கணும். லோட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். 15 நிமிஷம் பக்கம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்து அனுப்பி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஓகேன்னு சொல்லி வர்றதுக்கே 3 மணி நேரம் ஆயிரும். அந்த 3 மணி நேரம் அந்த மெசேஜ் ஓகேன்னு வந்ததுக்கப்புறம்தான் அதை வச்சு நான் போய் பில்லு போடணும். பில்லு போட்டதுக்கப்புறம் தான் டயாலிஸ் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க. ஆனால் 10 மணிக்கு தான் அந்த ரெனியூவல் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்காவன்னு தெரியல. அங்கேயே நான் போய் 10 மணிக்கு ரெனியூவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அது ஓகே ஆகி வர கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த பக்கம் ஆயிரும். எனக்கு இன்றைக்கி டயாலிஸ் எத்தனை மணிக்கு போடுறாங்கன்னு தெரியல. அதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா அதை நினச்சி எனக்கு இப்போ தலைவலி வர ஆரம்பிச்சிட்டு காலையிலேருந்தே தலைவலி. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 3 மணி கூட ஆகலாம். 3 மணிக்கு டயாலிஸ் போட்டாங்கன்னா 4, 5, 6, 7 மணி ஆயிரம் பார்த்துக்கோங்க. எப்படியாவது எனக்கு சீக்கிரமாக ஓகே ஆகி வந்துடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு போகிறேன். சரி, போயிட்டு வரேன் மக்களே டயாலிஸ்க்கு.